ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் உடைக்க போகிறோம். ரொம்ப ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் உண்டியல் உடைச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தான். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒருக்கா கோவிலுக்கு போகிறதுக்காக 2 உண்டியல், சின்ன உண்டியல் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த உண்டியல் நாங்கள் உடைச்சோம். ஸோ அதை உடச்சி வீடியோலாம் எடுத்தோம். சரி, இந்த சின்ன உண்டியலில் எவ்வளோ இருக்குது, இது வந்து கோவிலுக்கு கொண்டு போய் செலவு பண்ணுறதுக்காக உடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு 2 வீடியோ எடுத்தேன். என்ன பண்ணேன்னா, சூப்பராக வீடியோலாம் எடுத்து அதை சூப்பராக வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற டைமில் பார்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன்னு நினப்பில் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி 2 வீடியோ போயிடுச்சு. இவன் உண்டியல் ஆல்ரெடி உண்டியல் வீடியோ, ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ உண்டியல் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் அந்த பெரிய உண்டியல் ஃபஸ்ட் டைம் உடைச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் உண்டியல் வாங்கிட்டு வந்து சேர்த்து இப்போ ஒரு வருஷமாட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்டு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அகெயின் அந்த உண்டியலை தான் உடைக்க போகிறோம். சாமிக்காக வாங்கி வச்ச சின்ன உண்டியல் வந்து வேறு, அது உடச்சி தான் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதுக்கு ஒரு சின்ன உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து பெரிய உண்டியல். இதை தான் நாங்கள் இன்றைக்கி உடைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டன் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த மட்டன் கொஞ்சம் இருக்குது. அதனால் இப்போ வந்து ரசம் தாளிச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. இப்போ உண்டியல் உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வெயிட்டிங். ரொம்ப நேரமாக வரீங்களான்னு. சண்டே தான் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் உடைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உண்டியலை பார்க்கலாம். சூப்பராக ஒரு புளிப்பாக தம்பி ரசம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. தக்காளி புளி போட்டு ரசம் கொதிக்க போகுது. இந்த ரசம் கொதிக்க வந்தால் ஆஃப் பண்ணிட்டு போய் உண்டியல் உடைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ரசம் குண்டாவையவே. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சோ? பசிக்குதா? பசிக்குன்னா இன்னும் சாப்பாடு விசில் வரணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் வச்சுருக்கேன். உண்டியில் உடைச்சி கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொதிக்க விடணுமா ரசத்தை? ஏசாமி பொக்குன்னு உட்காந்துக்கிறீங்க, உடைக்கலாமா? உடைக்கலாமா? அங்கேயே போட்டு உடைச்சிடாத, இங்கே எடுத்துகிட்டு வா, வெளியே எடுத்துகிட்டு வா. என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன். உண்டியில் சொன்னோடனே சிரிப்பு வந்துருச்சு. சரி, எடுத்துகிட்டு வா. மணக்க ரசம் ரெடி. வாங்க ரசத்தோடு சாப்பிட்லாம். அப்பா, கம்மன்னு நல்ல மணமாக இருக்குது. என்னப்பா, உங்கள் முத்திரையெல்லாம் குத்திருப்பீங்க போலையே கௌதம். இது எப்போ குத்துனீங்க? என்ன 2 பேரும் உடைக்க வரீங்களா வரலையா? நான் வீடியோ கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி உடைச்சிட்டிங்கன்னா அடி பிச்சு போடுவேன். ஏய், என்ன பண்ற? ஏய், இங்க என்ன வீர சாகசமா நடந்துட்டு இருக்குது? ஏய், எப்படியோ மொத்தல உன்னை உடைக்கிறதுக்குள்ள உங்க அப்பா உடைச்சிருவாரு. உண்டியில் உடைக்க சொன்னா விளையாண்டுட்டு இருக்கியா உண்டியில வச்சு? எப்போ உடைக்கிற ஐடியா? ஐயோ, டேடி வேறு அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்டாங்களா? இது எப்படியே விளையாட்டு போட்டு இப்போ உடைய போகுது பாரு. நல்லா விளையாடுறதுக்கு நல்லா வசமாக இருக்கும் போலையே. ஸ்டார்ட். என்ன உடைக்கிறீங்களா இல்லையா? டக்குன்னு உடைங்கப்பா. ஆமாம், டைம் ஆகிட்டு இருக்குது. முடியலையா? உடைக்க முடியலையா? 2 பேர் சும்மா வாயில தான் இந்த பேரெல்லாம். என்ன உடைங்க? உடைப்பீங்களா மாட்டீங்களா? எடுத்து போடுங்க. என்ன அந்த கடைசியாக அமௌண்ட்டில் வேறு போன டைம் உண்டியில் உடைச்சது டேடி போட்டேன்னு சொன்னாங்க. இருக்குதா இல்லையான்னு பாரு, முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். கொட்டுங்க அப்படியே. அப்படியே கொட்டுங்கப்பா. இருக்கா 2000? சாமி 500 நோட் இருக்கான்னு பாரு சாமி எங்கேயாச்சும். இல்லை தானே? போட்டேன்னு சொல்லி பொய் சாமி. அது 500 நான் ஒருக்கா போட்டேன். பொய் சொல்லாதீங்க. அது இடையில நான் 2 டைம் போட்டேன் 500. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு உண்டியில் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்குவோம். என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க 2 பேர்.
இங்கே 2 பேர்த்தோட முகத்தை கொஞ்சம் காட்டுங்க, உண்டியில் உடச்ச சந்தோஷத்தை காட்டுங்க. இவர் படத்தை எங்கே வச்சிருக்கிற பேர்? மூஞ்சி காட்டுங்கப்பா. ஓகே, இங்கே காட்டுங்க. அநியாய கொடுமை. 500 ரூபா போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த டம்மி நோட்டை போட்டது உங்கள் வேலையாகத்தான் இருக்குது. வேற யார் செய்வா? நீங்கள் தானது கௌதம், நீயா? இதுலயும் ஒரு கள்ளத்தனமா? அடப்பாவீங்களா. என்னப்பா எல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையா? முடிச்சா? எவ்வளோ இருக்கு உண்டியில் உடச்சி? என்ன பண்ண போகிறோம்? 2600 காயின் இல்லை, 2600. இதில் 2000, 2000 ப்ளஸ் ஒரு 2 ரூபாய் லவர் பேண்ட் போட்டிருக்கீங்களா? ப்ளஸ் 2700. எல்லாம் எழுதி வச்சிருக்குதா? 1700 ப்ளஸ் 5000. எவ்வளோ ஆச்சு? 14830. 14830. காப்போன்னு வாங்கலாமா? என்ன தம்பிக்கு ஞாபகமாக காயின் எடுத்து வைக்க போகிறோம் அதில்? தம்பி காயின் எடுத்துட்டு போகிறோம். ஓகே, நாளைக்கு கிளம்பி கொடுக்கல தம்பி காயின் போட்டு கொஞ்சம் கட்டி விட்டு. ஆமாம்மா. சரி, தம்பிக்கு பிரேஸ்லெட் வந்து போடுறதுக்கு இப்போ இருந்து காயின் சேர்த்து வைப்போம். ஏன் சாமி? இது வந்து இந்த தடவை உண்டியல் வந்து எதுவும் வேறு எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. உனக்கு காயின் எடுத்து வைக்கிறது மட்டும் தான் இந்த தடவை செலவு. ஓகே, ஆமாம், பத்திரமா காயின் எடுத்து அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சிருவோம். உங்க சார்பா உனக்கு என்ன வேணும்? சரி, உண்டியல் அடிச்சதுக்கு உனக்கு என்ன வேணும்? அப்புறம் உன்னோட சார்பா பழைய காசு, பழைய காசு இதெல்லாம் பத்திரமா வச்சிரும். ஏங்க உண்டியல புது உண்டியல் வாங்கி கொடுக்கணும்ல, அந்த உண்டியல் காசு போடுற காசு கொடுங்க முதல்ல. அந்த காசுல இல்லை, இதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஒரு 50-20 எடுத்து கொடுங்க. நாளைக்கு உண்டியல் வாங்கிட்டு வந்து இதுல இருந்து அப்படியே கண்டினியூவா போடுற மாதிரி. இதுல ஒரு எடுத்து வச்சுக்கணும், அந்த காசு தான் தனி எடுத்துக்கணும். ஓ, இதுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. கொன்றும் பார்த்துக்க. சரி சங்கா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுவீங்களா மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? உங்க வீட்டையெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் வாங்குறத விட ஐயோ ஆண்டவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், போவாங்க வேலையை பார்த்து.